தயவு செஞ்சு இனிமேலு இந்த மாரி விஷயத்த யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. 1 இல்ல, 2 இல்ல, 20க்கும் மேல மக்கள் இறந்திருக்காங்க. அதுல குழந்தைங்களும் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து நியூஸ்ல தான் சொன்னாங்க. இந்த நியூஸ கேட்டுட்டு நெறைய பேருக்கு தூக்கமே வந்திருக்காது. தயவு செஞ்சு இந்த மாரி இடத்துக்கு குழந்தைங்கள கூட்டுட்டே போகாதீங்க. இப்ப தான் லைவ் ஸ்ட்ரீம், நியூஸு, யூடியூபு எல்லாத்துலயுமே அத டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஸோ, அங்க இருந்துட்டு வீட்லயே உட்காந்து பாருங்க. குழந்தைங்கள தயவு செஞ்சு இந்த மாரி பொது இடத்துக்கு கூட்டுட்டு போகாதீங்க. இப்ப இந்த மாரி அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கூட்டுட்டு போகக்கூடாதுன்னு தோணும். ஆனா, திரும்பவும் அத நம்ம பண்ணுவோம். இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாச்சு இனிமேல் திருந்துங்க. நீங்க அவங்களுக்கு உண்மையாவே இருங்க. ஆனா அத இந்த மாரி விஷயத்துல காட்ட வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி இடத்துக்கு போம்போது, இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்ணும்போது, ஒரு நிமிஷம் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஏன் பண்றோம்? எதுக்கு பண்றோம்? யாருக்காக பண்றோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி கூட்டத்துல போயிட்டு, எந்த மாரி விஷயத்தையும் பண்ணாதீங்க. முக்கியமா குழந்தைங்களையும் கூட்டு போகாதீங்க. ஸோ நான் கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஃபேமிலிக்கு குடுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு குடுங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா, இந்த இழப்ப தவிர்த்திருக்கலாம். ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. But Ajit வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you gonna know?